தன்னை பார்க்காம பரிசு எடுத்துட்டு போன்னு சொன்ன அதியமான் கிட்ட எனக்கு உன்னோட பணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புற பெருஞ்சித்திரனார் அடுத்து போறது வெளிமானோட அரண்மனைக்கு தான். வெளிமான் பெரிய வள்ளல், வந்தவங்களுக்கு அவங்க மனம் குளிர பரிசில் வழங்குறதுல சிறந்த மன்னனும் கூட. ஏற்கனவே அவரோட அரண்மனைக்கு போய் பாடி பரிசில் எல்லாம் வாங்கி இருக்கார் பெருஞ்சித்திரனார். ஆனா இந்த தடவை பெருஞ்சித்திரனாரோட போதாத காலம் மரணப்படுக்கையில இருக்கார் வெளிமான். ஆனா அந்த மன்னனோட ஈகை குணத்தை பாருங்களேன். சாக போற தருணத்திலையும் தன்னோட தம்பி இளவெளிமான் கிட்ட வந்த புலவருக்கு வேண்டிய பரிசில் தர சொல்லிட்டு தன்னோட உயிரை விட்டுடுறார் வெளிமான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசன் அந்த வெளிமான். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வெளிமான் புலவருக்கு வேண்டிய பரிசில் கொடுக்க சொன்னாலும் இளவெளிமான் ஏதோ கொடுக்கணுங்கிற பேருக்கு பரிசு கொடுக்கிறார். பார்க்காம பெரும்பொருள் கொடுத்த பரிசையே வேண்டாம்னு மறுத்த பெருஞ்சித்திரனார் இப்படி ஒப்புக்காக கொடுக்கிற பரிசை வாங்குவாரா என்ன? இதை பார்த்த புலவருக்கு ஒரு பக்கம் கோவம் வந்தாலும் இன்னொரு பக்கம் துக்கம் தொண்டையை அடைக்குது. கோடையில தான் மரத்தோட நிழலோட அருமை தெரியுங்கிற மாதிரி இறந்த மன்னனோட இழப்பு தெரியுது. ஆனாலும் புலவர் மனம் தளரல. இறந்த மன்னனை புகழ்ந்து பாடுற பாடல்ல புலவர் தன்னோட வைராக்கியத்தையும் சேர்த்து பாடுறார். நான் பசியோட இருக்கும் போது உன்னோட வாசல் தேடி வந்து நீ நீடூழி வாழ்கன்னு வாழ்த்தின போது கோடை காலத்துல குளிர்தர நிழல் மாதிரி எனக்கு நீ அடைக்கலம் தந்தியே. இன்னைக்கும் நான் உன்னோட வாசல் வந்து உன்னை பாடிக்கிட்டு நிக்கிறேன். சோறுக்கு ஆக்குன சட்டியில கைய விட்டா சோத்துக்கு பதில் நெருப்பு துண்டு இருக்கிற மாதிரி என்னோட ஆசையெல்லாம் அழியிற மாதிரி மன்னா நீ இறந்து போயிட்டியே. இவன் நல்லவன், இவன் இரக்கமானவன்லாம் எல்லாம் பார்க்காம உன்னை அந்த யமன் கூட்டிட்டு போயிட்டானே. உன்னோட மனைவிகள் எல்லாம் தன்னோட நெஞ்சில அடிச்சுக்கிட்டு வளையலெல்லாம் உடையிற மாதிரி அழுகிறாங்க. உன்னோட புலவர்களும் சுற்றமும் உற்றமும் கலங்கி தவிக்கிறாங்க. ஏ மனமே கலங்காத, துணிவோட எழு. யானைய தாக்குன பதுங்கின புலி யானை தப்பிடுச்சுன்னா எலிய வேட்டையாடுமா என்ன? இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்த பரிசில் வாங்கிக்கலாம். நெஞ்சே எழுகன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறார் புலவர் பெருஞ்சித்திரனார். இந்த நிகழ்வை சங்க இலக்கியங்கள்ல ஒன்றான புறநானூறு பாடல் 237 அழகா சொல்லுது. நீடு வாழ்க என்று யான் நெடுங்கடை குறுகி பாடி நின்ற பசினால் கண்ணே கோடை காலத்து கொழுநிழல் ஆகி பொய்த்தல் அறியா உறவோன் செவிமுதல் வித்திய பணுவல் விளைந்தென்று நன்று என நச்சு இருந்த நசை பழுது ஆக அட்ட குளிசி அழற்பயந்தா அங்கு அழியர்த்தாமே ஆர்க என்னா அரணில் கூற்றம் திறனின்று துணிய ஊழின் உறுப்பை எருக்கிய மகளிர் வாழை பூவின் வளைமுறி சிதற முதுவாய் ஒக்கல் பரிசிலர் இறங்க கள்ளி போகிய களரியம் பரந்தலை வெல்வேல் விடலை சென்று மாய்ந்தனனே. ஆங்கு அது நோயின் ராக ஓங்குவரை புலி பார்த்து ஒற்றிய களிற்று இறை பிழைப்பின் எலி பார்த்து ஒன்றாதாகும் மலிதிரை கடல் மண்ட புனலின் இழுமெனச் சென்று நனியுடை பரிசில் தருகம் எழுமதி நெஞ்சே துணிமுன் துருத்தே. இப்ப புலவரோட நிலைமை என்னாகும்? வெறுங்கையோட வீட்டுக்கு திரும்ப வேண்டியது தானா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. என்னங்க, இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.